வெறும் கண்ணால் சனிக்கோள் வரைக்கும் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த காலகட்டத்திலெல்லாம் சூரியன் இருக்குது, அதே மாதிரி புதன், வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து சந்திரன் இருக்குது, அதே மாதிரி புவி, செவ்வாய், வியாழன், சனி அப்படின்னு மொத்தமாக வந்து 8 கோள்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறியப்பட்டு வந்தது. பூமி வந்து மையத்தில் அமைஞ்சிருக்கு. சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றி வருது. ஆனால் மற்ற அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து டைக்கோ பிராய் வந்து ஒரு மாடல் வந்து உருவாக்கியிருந்தாங்க. செவ்வாய் கோளானது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா அது வந்து சரியாக இருந்தது. ஆனால் இப்படி இல்லாமல் அது வந்து வட்டப்பாதையில் இல்லாமல் இப்படி நகர்ந்து போகுது அப்படின்றது தான் யோஹானஸ் கெப்லருக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதுன்றது எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டார்கஸ் ஆஃப் சேமாஸ் என்ற ஒரு பண்டைய கிரேக்க வானியலாளர் பிரபஞ்சத்துடைய மையத்தில் சூரியன் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னும் ஒரு உத்தேசமாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டில் தான் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்ற நவீன வானியலின் தந்தை அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மூலமாகவும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் மூலமாகவும் பிரபஞ்சத்துடைய மையத்தில் சூரியன் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. மேலும் அவர் சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் சர்க்குலர் ஆர்பிட்ஸில், அதாவது சரியான வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்றதையும் முன்மொழிஞ்சிருந்தாங்க. இதே 16ஆம் நூற்றாண்டில் டைக்கோ பிராய் அப்படின்ற ஒரு டேனிஷ் அஸ்ட்ரானமர் பிளானிட்டரி மோஷன்ஸ், அதாவது கோள்களின் இயக்கங்கள் பற்றின அப்சர்வேஷன்ஸில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ அவர் வந்து பிளானிட்டரி மோஷன்ஸ் பற்றின நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் பண்ணி பிளானிட்டரி மோஷன்ஸ் பற்றின டேட்டாஸை உருவாக்கவும் செஞ்சாங்க. அந்த காலகட்டத்திலெல்லாம் டெலஸ்கோப், தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்படலை. அதனால் வெறும் கண்ணால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்து டைக்கோ பிராய் வந்து கோள்களினுடைய இயக்கங்கள் பற்றின டேட்டாஸ் எல்லாம் உருவாக்கி வந்தாங்க. வெறும் கண்ணால் சனிக்கோள் வரைக்கும் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த காலகட்டத்திலெல்லாம் சூரியன் இருக்குது, அதே மாதிரி புதன், வெள்ளி, அதுக்கப்புறம் வந்து சந்திரன் இருக்குது, அதே மாதிரி புவி, செவ்வாய், வியாழன், சனி அப்படின்னு மொத்தமாக வந்து 8 கோள்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அறியப்பட்டு வந்தது. இப்படி அறியப்பட்ட இந்த கோள்களினுடைய இயக்கங்கள் பற்றியெல்லாம் இவர் டைக்கோ பிராய் வந்து தொடர்ந்து வந்து டேட்டாஸை வந்து உருவாக்கி வந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ பூமியிலிருந்து பார்க்கும்போது செவ்வாய் கிரகம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ செவ்வாய் கிரகத்தினுடைய இயக்கம், அதே மாதிரி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வியாழன் கோள், இது மாதிரி சனிக்கோள், அவைகளினுடைய இயக்கங்கள், புதன், வெள்ளி, அவைகளினுடைய இயக்கங்கள், ஸோ அப்படியே அந்த கோள்களினுடைய இயக்கங்கள் எல்லாம் டைக்கோ பிராய் வந்து உருவாக்கினாங்க. அதாவது மார்ஸ் வந்து இந்த நேரத்தில் எங்கே இருக்கும், அடுத்து வேற ஒரு நேரத்தில் எங்கே இருக்கும், அந்த மாதிரி கோள்களினுடைய நிலைகள் பற்றின சரியான டேட்டாஸை டைக்கோ பிராய் வந்து உருவாக்கினாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் ரொம்ப ப்ரீசைஸாக, ரொம்ப துல்லியமாக டேட்டாஸை வந்து உருவாக்கினாங்க. இப்போ ஒரு இடத்துல இவர் வந்து ஒரு டேட்டா உருவாக்கி இந்த நேரத்தில் பார்த்தா மார்ஸ் வந்து இந்த இடத்துல, செவ்வாய்க்கோள் வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா அது சரியாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைக்கோ பிராய் வந்து கோள்களினுடைய இயக்கங்களையும் நிலைகளையும் வந்து மிக துல்லியமாக வந்து கணிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி டைக்கோ பிராய் வந்து அவருடைய டேட்டாஸ் எல்லாம் உருவாக்கி வந்தாங்க. இந்த நிலையில தான் 1600ஆம் ஆண்டு யோஹானஸ் கெப்லர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர் வந்து இந்த டைக்கோ பிராயோடைய அசிஸ்டண்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸில் ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறம் 1601ஆம் ஆண்டு அக்டோபர் 24 அன்னைக்கு டைக்கோ பிராய் வந்து அவருடைய 54 வயதுல இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரால் உருவாக்கப்பட்டிருந்த, கலெக்ட் பண்ணப்பட்டிருந்த டேட்டாஸ் எல்லாமே யோஹானஸ் கெப்லருக்கு இன்ஹெரிட்டடா, அதாவது மரபுரிமையாக கிடைச்சது. ஸோ அதை வந்து யோஹானஸ் கெப்லர் வந்து பெற்றாங்க. பெற்ற பிறகு டைக்கோ பிராயோடைய அந்த டேட்டாஸ், அந்த பிளானட்டரி மோஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் பற்றின டேட்டாஸ் எல்லாம் பயன்படுத்தி அவர் வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடலோட அது வந்து பொருந்துதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதாவது ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா
சூரியன் மையத்தில் இருக்குது, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு அரிஸ்டார்கஸ்னாலையும் அதேமாதிரி நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் இவங்க 2 பேர்னாலையும் முன்மொழியப்பட்ட அந்த மாடல் தான் ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்றது. அதை தான் யோஹானஸ் கெப்லர் வந்து ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் இதில் விசித்திரம் என்னன்னா, இவருடைய மென்டாரான அந்த டைகோ பிராய் அவர் வந்து இந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடலை வந்து ஏற்றுக்கல. அதுக்கு பதிலாக அவர் வந்து புதுசாக ஒரு மாடலை வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா என்னன்னா, பூமி வந்து மையத்தில் அமைஞ்சிருக்கு, சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றி வருது, ஆனால் மற்ற அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து டைகோ பிராய் வந்து ஒரு மாடல் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதுதான் ஜியோ ஹீலியோசென்ட்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஜியோ ஹீலியோசென்ட்ரிக் சிஸ்டத்தை வந்து டைகோ பிராய் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இவருக்கு யோஹானஸ் கெப்லருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சூரிய மைய கோட்பாடு, அதாவது ஹீலியோசென்ட்ரிக் தியரி அல்லது ஹீலியோசென்ட்ரிக் மாடல், அதில் தான் இவருக்கு வந்து ஏற்பு. அதனால டைகோ பிராயோடைய டேட்டாஸை பயன்படுத்தி சூரியனை மையமாக வச்சு மற்ற அனைத்து கோள்களும் சரியாக வட்டப்பாதையில் சூரியனை சுற்றி வருதா அப்படின்னு சொல்லி டைகோ பிராய் வந்து பார்த்தாங்க. இவர் யோஹானஸ் கெப்லர் வந்து பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது தான் யோஹானஸ் கெப்லருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது யோஹானஸ் கெப்லர் வந்து இந்த டைகோ பிராயினால நிறைய கோள்களினுடைய இயக்கங்கள் பற்றி இருந்தாலும் அவர் வந்து செவ்வாய் கோளினுடைய இயக்கத்தை தான் வந்து எடுத்துக்கிட்டு செவ்வாய் கோளினுடைய இயக்கத்தை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய டைகோ பிராய் எழுதியிருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் டேட்டாஸ் அதெல்லாமே பயன்படுத்தி இவர் வந்து கால்குலேஷன் பண்ணாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது இந்த சூரியனை இந்த மார்ஸ் வந்து செவ்வாய் கோளானது வட்டப்பாதையிலலாம் சுற்றி வரல அப்படின்றத அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது சரியா சர்க்குலர் ஆர்பிட்ஸ்லாம் வந்து செவ்வாய்க்கோள் வந்து சூரியனை சுற்றி வரல அப்படின்னு யோஹானஸ் கெப்லர் வந்து கண்டறிஞ்சாங்க. இதை எப்படி கண்டறிஞ்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இது வந்து சூரியன் அப்படின்னு எடுத்துக்குவோம். சூரியனை வந்து எல்லா கோள்களும் வந்து இப்படி வந்து சர்க்குலர் ஆர்பிட்ஸில் சுற்றி வருது அப்படின்னு அப்போ வந்து நம்பப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு கோள் இருக்குது. இப்போ செவ்வாய்க்கோளை எடுத்துக்குவோம். செவ்வாய்க்கோளுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரமானது கிட்டத்தட்ட 22 கோடி கிலோமீட்டருக்கும் மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 22 கோடி கிலோமீட்டருக்கும் தள்ளி வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து செவ்வாய்க்கோளுக்கு இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கோள் வந்து இப்படி சூரியனை சுற்றி வரும்போது, அதாவது இப்படி சூரியனை சுற்றி வரும்போது எந்த இடத்துல இங்கே இருந்தாலும் 22 கோடி கிலோமீட்டர் தான், இங்கே இருந்தாலும் 22 கோடி கிலோமீட்டர் தான், இங்கே இருந்தாலும் 22 கோடி கிலோமீட்டர் தான். இப்படி எந்த இடத்துல சுற்றி வரும்போது எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சூரியனுக்கும் அந்த செவ்வாய்க்கோளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவு அது வந்து எப்போவுமே சரியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அது சர்க்குலர் ஆர்பிட்ஸில் சரியாக சுற்றி வருது அப்படின்னு அர்த்தம். ஆனால் யோஹானஸ் கெப்லர் வந்து அதை மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது அது சரியான இப்படி வட்டப்பாதையில் இல்லை அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, யோஹானஸ் கெப்லருக்கு பார்வை திறன் குறைபாடு இருக்குது. அதனால் மற்ற வானியலாளர்கள் மாதிரி அவரால் நேரடியாக வானத்தை பார்த்து தெளிவாக வானம் சார்ந்த அப்சர்வேஷன்ஸில் ஆராய்ச்சியிலலாம் ஈடுபட முடியாது. ஸோ அதனால் யோஹானஸ் கெப்லர் வந்து நிறைய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸை வந்து அடிப்படையாக வச்சு தான் இயங்கினாங்க. ஸோ அதனால் யோஹானஸ் கெப்லர் வந்து ஒரு அஸ்ட்ரானமர் மட்டும் கிடையாது, ஒரு தலை சிறந்த மேத்தமெட்டிஷியனும் கூட, ஒரு கணிதவியலாளரும் கூட. ஸோ அதனால் அவர் வந்து கணித சாஸ்திரத்தை பயன்படுத்தி அவர் வந்து இப்படி அவருடைய நிலைகளை, டைகோ பிராயோடைய நிலைகளெல்லாம் வந்து அவருடைய டேட்டாஸை வச்சு பார்க்கும்போது செவ்வாய்க்கோளினுடைய நிலை வந்து சரியாக அமையலை அப்படின்றத அப்படி தான் அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதே சமயம் டைகோ பிராயோடைய டேட்டாஸை பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது யோஹானஸ் கெப்லருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா யோஹானஸ் கெப்லர் வந்து டைகோ பிராய் எங்கே அந்த செவ்வாய்க்கோள் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ அங்கே தான் கரெக்டாக இருந்தது. ஆனால் அதை வட்டப்பாதையில் அமைச்சு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அதை தான் வந்து யோஹானஸ் கெப்லர் வந்து உணர்ந்தாங்க. ஆனால் டைகோ பிராய் சொன்னது கரெக்டு தான். அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த இடத்துல வந்து இருக்கும், அதாவது இப்படி சுற்றக்கூடிய அந்த செவ்வாய்க்கோளானது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா அது வந்து சரியாக இருந்தது. ஆனால் இப்படி இல்லாமல் அது வந்து வட்டப்பாதையில் இல்லாமல் இப்படி நகர்ந்து போகுதே அப்படின்றது தான் யோஹானஸ் கெப்லருக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ் எல்லாம் எந்த மாதிரியான பொசிஷனில், அதாவது
எந்த மாதிரியான ஷேப்பில் இந்த சூரியனை வந்து சுற்றி வந்தால் கரெக்டாக வந்து இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி யோஹானஸ் கெப்லர் வந்து நிறைய வடிவங்களை வச்சு பார்த்தாங்க. உதாரணத்துக்கு இந்த வட்டம் மாதிரியே வந்து ஸ்கொயர் ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து வெவ்வேறு ஷேப்ஸ், இந்த மாதிரி வந்து பல ஷேப்ஸை வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு ஷேப்பு எலிப்டிக்கல் ஆர்பிட், அதாவது இந்த நீள்வட்டம், அந்த ஒரு ஷேப்பு மட்டும் வந்து கரெக்டாக ஃபிட் ஆச்சு. அதாவது டைக்கோ பிராயோடைய அந்த செவ்வாய்க்கோள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற அந்த நிலை பற்றின டேட்டாஸ், அதையும் அதே மாதிரி இந்த சூரியனை சுற்றி இந்த செவ்வாய்க்கோள் நீள்வட்டத்தில் வலம் வருது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிட்டு அதையும், ஸோ இந்த ரெண்டையுமே வந்து சரியாக பொருத்தி பார்த்தா ரெண்டுமே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் யோஹானஸ் கெப்லர் வந்து முடிவு செஞ்சாங்க, அப்போ செவ்வாய்க்கோளானது சூரியனை வட்டப்பாதையில் சுற்றி வரல, நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் யோஹானஸ் கெப்லர் வந்து டைக்கோ பிராயோடைய அடுத்தடுத்து வெவ்வேறு கோள்கள் பற்றி, அதாவது வெவ்வேறு கோள்கள் அப்படின்னா புதன், வெள்ளி, அதுக்கப்புறம் வியாழன், சனிக்கோள், இந்த மாதிரி மற்ற கோள்களினுடைய அந்த டேட்டாஸையும் வச்சு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணாங்க. எல்லாமே வந்து மிகச்சரியாக வந்து அமைஞ்சது. இது வந்து 1604 to 1605 இந்த காலகட்டத்தில் யோஹானஸ் கெப்லர் வந்து இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி முடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யோஹானஸ் கெப்லருக்கு வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ சூரியன் மையத்தில் இருக்குது, சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் சுற்றி வருது, அதுவும் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்றத யோஹானஸ் கெப்லர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இப்படி தான் யோஹானஸ் கெப்லர் வந்து சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. யோஹானஸ் கெப்லர் இதை கண்டறிகிறதுக்கு டைக்கோ பிராய் அந்த ஒரு வானியலாளருடைய அந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த டேட்டாஸ் எல்லாம் இல்லைன்னா யோஹானஸ் கெப்லர்னால சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்க முடியாது. இது உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னா ஹீலியோசென்ட்ரிக் மாடலே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. அதாவது சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் சுற்றி வருது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே அந்த 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து என்னதான் சூரியனை பூமி அனைத்து கோள்களும் வந்து சுற்றி வருது அப்படின்னு சொன்னாலும் அது அப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. அது மத முரண்பாடாக வந்து பார்க்கப்பட்டது. பூமி தான் மைய இருக்கு, மற்ற அனைத்து கோள்களும் பூமியை தான் சுத்தி வருது அப்படின்னு சொல்லி ஜியோசென்ட்ரிக் மாடல் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ரெண்டு மாடலையும் கம்பைன் பண்ணி தான் டைக்கோ பிராய் வந்து ஜியோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் இவ்வளோ மாடல்ஸ் வந்து இருந்தது. ஆனால் அந்த எல்லா மாடல்ஸ்லையுமே இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து சரியாக பொருந்தவே இல்லை. ஆனால் யோஹானஸ் கெப்லர் வந்து அந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடலை எடுத்துக்கிட்டு அதில் இந்த நீள்வட்ட பாதையை வந்து வச்சு, அப்போ வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொன்னாலும் அவரும் வந்து வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. யோஹானஸ் கெப்லர் தான் அது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சரியாக கண்டறிஞ்சாங்க டைக்கோ பிராயோடைய டேட்டாஸை பயன்படுத்தி. ஸோ என்னதான் வந்து யோஹானஸ் கெப்லர் வந்து நீள்வட்ட பாதையில் பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் அதை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இந்த டைக்கோ பிராயோடைய டேட்டாஸ் வந்து பிளானட்டரி மோஷன்ஸ் அண்டு பொசிஷன்ஸ் பற்றின டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கப்புறம் யோஹானஸ் கெப்லர் வந்து இந்த ஒரு விதியை வந்து உருவாக்கினாங்க. இதுதான் வந்து த லா ஆஃப் எலிப்சிஸ் அப்படின்றது. நீள்வட்ட பாதையில் சூரியனை அனைத்து கோள்களும் சுற்றி வருது அப்படின்றது தான் த லா ஆஃப் எலிப்சிஸ். அதே மாதிரி த லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ் அப்படின்றதையும் யோஹானஸ் கெப்லர் வந்து உருவாக்கினாங்க. இந்த ரெண்டு லாஸையும் 1609ஆம் ஆண்டு லட்டின் லாங்குவேஜில் அஸ்ட்ரோனாமியா நோவா அப்படின்னு ஒரு புக் எழுதி வெளியிட்டாங்க. அதில் இந்த ரெண்டு லாஸையும் விளக்கினாங்க. இந்த புக்கினுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து நியூ அஸ்ட்ரானமி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1619ஆம் ஆண்டு யோஹானஸ் கெப்லர் வந்து மேலும் ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அது வந்து ஹார்மோனைஸ் முண்டி அப்படின்னு சொல்லி லாட்டின் லாங்குவேஜில் எழுதினாங்க. அது வந்து த ஹார்மோனி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இங்கிலீஷில் அர்த்தம். அதில் வந்து இவருடைய மூன்றாவது லா த லா ஆஃப் ஹார்மோனிஸ் அப்படின்னு சொல்லி த லா ஆஃப் ஹார்மோனிஸ் அப்படின்ற இவருடைய தேர்டு லா அதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ மொத்தமாக இந்த 3 லாஸ் தான் வந்து கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ யோஹானஸ் கெப்லர் வந்து இப்படி தான் வந்து சூரியனை அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. இப்போ இதை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த யோஹானஸ் கெப்லருடைய இந்த 3 விதிகள் கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன் இப்படின்னா என்ன, அதை அவர் வந்து எப்படி உருவாக்கினாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். அது ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ.